நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avaiyarpaadasali.org. 11 கிலோமீட்டர் ஒரு பாலத்தை அரசு பணத்தில் கட்டிட்டு ஜிடி நாயுடு பேரை வைக்க போறாங்க. ஆனா கூட சாதி ஒழிப்பு தலைவர் இங்க உட்கார்ந்துருக்கிறாரு திருமாவளவன். உடனே இந்த கருப்பு சட்டைக்கெல்லாம் போயிட்டு எப்பரா இந்த பிராமணால் காப்பை இங்கே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் பூணூலில் இருக்கிறது எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ நாயுடுன்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடுன்னு வைக்கிறாங்களே, நீங்கள் கூட போய் அதே கருப்பு சட்டைங்க இந்த பூணூலில் இருக்க போன கருப்பு சட்டைங்க அங்கே போய் ரிப்பன் வெட்ட நிற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இப்போ இது என்ன, இது தமிழ்நாடா தெலுங்கர் நாடா? 11 கிலோமீட்டர் ஒரு பாலத்தை அரசு பணத்தில் கட்டிட்டு ஜிடி நாயுடு பேரை வைக்க போகிறாங்க. ஆனால் கூட சாதி ஒழிப்பு தலைவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு திருமாவளவன். ஜிடி நாயுடுன்னு எப்படிடா பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கணும்ல. அவர் அந்த காலத்துல இருந்த ஒரு நபர் ஜிடி நாயுடு நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டார். அப்படியே ஜிடி நாயுடு அப்படி பார்த்தா நீங்க அதாவது சர் பிடி தியாகராஜ செட்டியார் தான். அங்க சர் பிடி தியாகராஜ செட்டியார் நகர்னா இருக்குது, டி நகருக்கு வெறும் டி நகர்னு இருக்கு. அந்த டீக்கு என்ன மீனிங்னோ தெரியாது, புரியுதா? அப்போது அது மாதிரிலாம் என்ன, அது மாதிரி தமிழர்களோட பூமி இது. தமிழர்கள் வெள்ளாள தெருவு, அந்த தெருவு, இந்த தெருவு, என்ன கோனார் தெருவுலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டாங்க. வாவு சிதம்பரனார் அந்த அளவுலேயே முடிச்சு. வாவு சிதம்பரனார், ஐயா முத்துராமலிங்கனார், அப்புறம் நம்ம ஒரு அயோத்திதாச பண்டிதர் எல்லாத்தையும் அப்படியே அந்த அவங்க என்ன குடினே தெரியாமல் போட்டு விட்டுருவாங்க. ஆனால் தெலுங்கர்கள் வந்துட்டா போதும், வந்துட்டா அப்படியே ஈவே ராமசாமி நாயுடுவே என்ன பண்ணாங்க, அங்கே கொண்டு போய் நாயுடு பேர் சொல்லி தானே படத்தை வெளியிட்டாங்க. தமிழில் பெரியார்னு இருந்த படத்தை நாயுடுங்கிற பேரில் வெளியிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இல்லை இதில் ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, அவர் ஒரு அறிவியலாளர், சயின்டிஸ்ட்டு அப்படிங்கிற லெவலில் ஒரு போற்றப்படுகிற ஒருத்தராக இருக்கிறாரு. அதனால நம்ம ஜிடிங்க பாருங்க, நீங்க ஒரு இதை செயல்படுத்துறீங்க, உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. இந்த சாதி பேரை ஏன் போடக்கூடாதுன்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு தமிழர்கள் இருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் பள்ளிக்கூடம் கட்டுறாரு. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கந்தசாமி நாயுடு காலேஜுன்னு இருக்குது. கந்தசாமி காலேஜுன்னு அதை எவனா சொல்கிறானா? சரிங்களா? அப்போது நீங்கள் அந்த மாதிரி நாயுடு பேர் வர்றதெல்லாம் நீங்கள் கொட்டை எழுத்தில் விளம்பரம்லாம் கொடுத்து நாயுடுவாகவே நிறுவிடுவீங்க, ரெட்டியாகவே நிறுவிடுவீங்க. ஆனால் தமிழர்களோட பேரில் யாரோ ஒருத்தர் கோனார், நாடார், தேவேந்திரன் இப்படி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அப்படி உங்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? நாயுடு மெஸ் இருக்கலாம், தேவர் மெஸ் இருக்கக்கூடாது. நாயுடு ஹால் இருக்கலாம், பிராமணால் காப்பே இருக்கக்கூடாது. உடனே இந்த கருப்பு சட்டைக்கெல்லாம் போயிட்டு எப்பரா இந்த பிராமணால் காப்பை இங்கே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் பூணூலில் இருக்கிறது எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ நாயுடுன்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடுன்னு வைக்கிறாங்களே, நீங்கள் கூட போய் அதே கருப்பு சட்டைங்க இந்த பூணூலில் இருக்க போன கருப்பு சட்டைங்க அங்கே போய் ரிப்பன் வெட்ட நிற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? திருமாவளவன் இன்னும் வீரமணி உள்ளிட்டோர் பங்கு பெற்ற இன்னொரு நிகழ்ச்சியில் கோபால்சாமி துரைசாமி அப்படின்ற மாதிரி அந்த பேர் மட்டும் நாயுடுன்னு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தினாங்க. அந்த பேனரில் இப்படி தான் வெறும் பேர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதில் நாயுடு கோபால்சாமி துரைசாமி தான் ஜிடின்னா அதான் அதில் நாயுடு இடம்பெறல. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதாவது பொதுவாக இப்போ அங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது. பூசாக்கோ. ஆமாம், பூசாக்கோ. சரியா? அது பூல பேசாக்கோ. பேசாக்கோ பேன்னா என்ன தெரியுமா? பேய் கிடையாது, பெரிய வீடு. ஓகே. என்ன பெரிய வீடு, சாம நாயுடு. ஓகே. அதுதான் அந்த பியோடதும் எஸ்ஸோடதும். சரியா? கோவிந்தராஜலு அதுதான் அந்த ஜி. பெரிய வீடு சாம நாயுடு. பாருங்க, இது தமிழ்நாடு. ஒருத்தர் தெலுங்கர் எங்கேயோ இருந்து பெரிய வீடை கட்டிக்கிட்டாரு. இப்போ அந்த கோயம்புத்தூர்லேயும் இப்போ அவங்க தான் பெரிய ஆள். இதெல்லாம் வேற எங்கேயாவது நடக்குமாங்க? இவர்கள் அதான் சொல்கிறேன் நான், தமிழர்கள் வேற பகுதியில் போய் யாரும் பெரிய ஆள் ஆகலையா? வேற இடங்கள்ல தமிழர்கள் வேற பகுதியில் போய் பெரிய ஆள் ஆகலையா? வேற மாநிலங்களுக்கு யாரோ ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்க. ஓகே. இப்போ நாங்கள்லாம் எங்கள் ஊரே மூணாறு. அது இந்த
கேரளாவுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே 95 பேர் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. ஓகே. கிட்டத்தட்ட வந்து மலையாளிகளுக்கு மலையாளிகளுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கணும். என்ன அவங்க வச்சது தான் சட்டம். என்ன அவங்கள நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு 90 பேர் 95 பேர் இருந்துக்கிட்டு எந்த ரூலுமே போட முடியாது. ஒரு 5 பேர் இப்போ இந்த குவைத் மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமா? அங்கே உள்ள மக்கள் தொகை கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் ரூலிங் எல்லாம் இருக்கும். அவன் வந்தானா எல்லாம் அட்டென்ஷனில் நிற்கணும். அப்படி வச்சுருக்கிறான். ஆனால் இங்கே வந்து தெலுங்கர்கள் வந்து ஒரு 5 பேர் இருந்துக்கிட்டு இன்னும் இந்த 85 விழுக்காடு இருக்கிற தமிழர்களை கேவலமாக வந்து ஒரு களிமண் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இல்லை நான் கேட்குறேன், அப்போ வந்து இப்போ நீங்கள் ஜிடி நாயுடு அது போன்ற ஒரு நாயுடு பேர் தான் பாலத்துக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் குற்றச்சாட்டா, இல்லை அவர் பேரில் நாயுடுன்னு இருக்கிறது உங்கள் குற்றச்சாட்டா? இல்லை அவர் பேரில் நாயுடு இருக்கிறத நான் வரவேற்கிறேன். சரி. ஏன் தெரியுமா? நான் அதான் சொல்கிறேன். நான் வந்து எல்லாரும் சாதி பேரை போட்டுக்கிடணும்னு சொல்லுவேன் நான். சரி. அப்போ தான் வந்து இந்த ஏமாற்றுக்காரர்கள்லேருந்து தெரிய முடியும். இந்த சாதி பேரை வந்து போட வேணான்னு சொல்கிறதே தெலுங்கு ஆதிக்கத்தை மறைமுகமாக நிலைநிறுத்துறதுக்கு தான், நடைமுறைப்படுத்த. அதனால் யாரெல்லாம் வந்து சாதி பேரை வந்து தெலுங்கர்கள் போட்டுக்கிறாங்களோ அவர்கள்லாம் வந்து நான் நட்பு பாராட்டுவேன். இவன் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறான்டா. ஆனால் சாதி பேரை மறைச்சு அவன் திருமணம் எல்லாத்துலேயும் சாதிக்காரன் கூடயே சுற்றுவான். அப்புறமா போயிட்டு நாயுடு சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிடுவான், ரெட்டி சங்க கூட்டத்தில் கலந்துப்பான், 24 மலை தெலுங்கு செட்டி கூட்டத்தில் போய் கலந்துப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இங்கே வந்துட்டு அதை போய் பண்ணிட்டு வந்தோமே, நம்ம இங்கே போகிறோமே, அது மாதிரி தானே அவங்களும் வந்து ஏதோ அவங்க சாதி சங்கத்துக்கு போகிறாங்கன்ட்டு விடமாட்டான். பாத்தியா அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி வந்து ரெட்டை வேடம் போட்டுட்டு தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது கூடாது. என்ன நீங்கள் வந்து சாதி பேரோட இருங்க, தப்பு இல்லை. அது வந்து எங்கே இருக்கணும், எங்கே நீ பேர் வைக்கணும், உன் நாட்டில் ஆந்திராவில் போய் வைக்கணும். ஆந்திராவில் வந்து அங்கே உள்ள ஆள்கிட்ட சொல்லி அங்கே போய் நீ வந்து ஜிடி நாயுடு ஒரு பிரபலமான ஆள்ப்பா, அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு ஏதோ ஒன்று சொல்லி அங்கே போய் நீ வச்சுக்கோ. இல்லை ஜிடி எங்க மண் இது, அவர் இங்கே தானே கோயம்புத்தூரில் தானே அவர் கோயம்புத்தூரா இங்கே பாருங்க, அவர் கோயம்புத்தூரா இருந்தாலும் நான் கேட்குறேன் நான், இப்போ ஜிடி நாயுடு ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவர் என்ன பொருளை கண்டுபிடிச்சாரு தெரியல. ஓகே, புரியுதா? ஓகே. இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன்ட்டு மவுண்ட் ரோட்டுக்கு நம்ம பேர் வச்சுருவோமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சாலை. எல்லாருமே தான் வந்து நீங்கள் கரண்ட்டை பயன்படுத்துகிறீங்க, விளக்க பயன்படுத்துகிறீங்க, வைக்க முடியுமா? எதுக்கு வந்து நீங்கள் அண்ணா சாலைன்னு வச்சிங்க? அண்ணாதுரை ஒரு தெலுங்கர், அதுக்கு அண்ணா சாலை. எதுக்கு ஊரெல்லாம் வந்து ஈவே ராமசாமி நாயுடு சிலைகளை வச்சுருக்கீங்க? எதுக்கு கருணாநிதிக்கு போய் கடலில் போய் பேனா சிலை வைக்கணுன்றீங்க? எதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தேரடிக்கு வந்து அதாவது வந்து அந்த பேர் என்ன, கருணாநிதி பிறந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குமே, தேரடி தெருவுன்னு வச்சு கூட இப்போ பிரச்சனை ஆச்சு இல்லையா? ஆமாம், திருவாரூர் தான். அங்கே வந்து கருணாநிதி பேரை வச்சிங்க, ஏன் வைக்க போனீங்க? அதனால தான் வந்து அண்ணாமலை எல்லாம் எடுத்து போராட்டம் பண்ணாங்க. இப்போது இது எல்லா இடத்துலையுமே வந்து நீக்கமர தெலுங்கு ஆதிக்க நிறுவல்கள். அங்கே மதுரையில் வந்து ஒரு ரவுண்டானா இருக்கும், அதில் வந்து சோமசுந்தர பாரதிக்கு தான் அந்த ரவுண்டானாவில் சிலை இருந்துச்சு. அங்கே கொண்டு போய் வெட்டியாக இந்த பாருங்க, இந்த இருக்கை இருக்குல்ல, இந்த இருக்கையை கொண்டு போய் நடுவில் போட்டு வச்சு அந்த வந்து இவர் திருமலை நாயக்கர் உட்காந்த இருக்கையாம், அதுக்கு வந்து ஒரு சில கோடிகள் செலவு பண்ணி அது திருமலை நாயக்கர் இருந்த இடம், அதாவது அவரோட சிம்மாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிலையை வச்சு விட்டுருக்குறாங்க. இப்போ இது என்ன, இது தமிழ்நாடா தெலுங்கர் நாடா? இப்போ இந்த ஸ்டாலினுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தெலுங்கு ஆதிக்க வெறி எந்த தமிழ்நாட்டை ஆண்ட எந்த முதல்வருக்கும் இருந்தது கிடையாது. முழுக்க தெலுங்கு ஆதிக்க நிறுவல். 11 கிலோமீட்டர் உள்ள ஒரு பாலத்தை கட்டிட்டு நான் அவர் பேரை வைக்கிறேன்னா எப்படி? அது தெலுங்கு ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த தமிழர்கள் கிளர்ந்து எழுந்து போராடணும், தெருவில் வந்து போராடணும். அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் எடுத்துட்டா போதுங்க. எடுத்துட்டா இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இல்லை அவர்கள் வந்து ஆளலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது. அவன் 5.5 தான் இருக்கிறான், 5.7 தான் இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். அவர்களுக்கு நம்ம மற்ற மாநிலங்கள் மேலே ஒன்றுமே இல்லைன்னு இந்த கேரளா மாதிரி ஆந்திரா மாதிரி நம்ம செய்ய வேண்டியதில்லை. அவர்களுக்குள்ள பிரதிநிதித்துவப்படி அவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கலாம், வேலை வாய்ப்பில் இடம் கொடுக்கலாம். ஆனால் நீ கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு மொத்த பேரையும் வந்து அடிமைப்படுத்தி அவங்களோட அதிகாரம்
அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் தட்டி பறித்து ஏமாற்றி வாழ்கிறதே ஒரு பொழப்பா நீ வாழ்ந்துக்கிட்டு உன்னோட தெலுங்கு ஆதிக்கத்தை நிரூபிக்கிட்டு இருக்கிறியே. இதை வந்து உண்மையிலே நான் மட்டும்தான் கேள்வி கேட்குறேன். ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் மக்கள் வந்து இதுக்காக போராடணும்னு சொல்கிறீங்க இல்லையா? மக்கள் வந்து ஒரு சாதி ஒழிப்புக்கு எதிராக போராடலாம். இப்போ சின்ன கவுண்டனூர் அப்படின்னு ஒரு ஊருடைய பேர், அந்த பேரை வந்து அதில் பேர்லேயே ஒரு சாதி அடையாளம் இருக்குது அப்படின்னு அந்த பெயரை மாற்ற முயற்சிக்கிறாங்க. அதுக்கு எதிராலாம் மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்து போராடுறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது தவறு. அந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி போய் படத்தை போய் பாருங்கள். வாங்க முதலியார், வாங்க தேவரே, வாங்க பிள்ளைவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாதி பட்டத்தோடு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த சாதி வெறியும் கிடையாது. என்ன இப்போ இன்னைக்கு வந்து சாதி பட்டத்தை போட்டுக்கணும்னு சொல்கிறதே வந்து தமிழ் தேசியவாதிகள் தான். என்ன இந்த அரைகுறை டிக்கெட்டுங்கெல்லாம் சொல்லாது. கருப்பு சட்டையோடு ஒட்டி திரிஞ்சு இன்னும் வந்து தொட்டக்குறை விட்டக்குறையோடு திரிகிற டிக்கெட்டுக்கெல்லாம் சொல்லாது. என்ன தமிழ் இனத்தை பற்றி சிக்கல்லாம் நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், சாதி பேரோடு இருக்கிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு சமூகமாக இருக்கலாம், நீங்கள் என்ன சமூகம்னே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நட்பு பாராட்டி போகிறது வேறு. நீங்கள் எனக்கு அநீதி பண்ணிங்கன்னா அதை மட்டும்தான் கேட்கணும். அதுக்காண்டி உங்கள் சாதியவே கெட்டவனுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போது இந்த சாதி பேரை வந்து நீக்கணுன்றது வந்து இந்த சாதியே வந்து தப்பு பண்ணிட்டா இந்த சாதியே கெட்ட சாதி அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் நினச்சிருக்கிறான். அதோட விளைவு அந்த சாதி பேரை எடுக்கிறது. ஆந்திராவில் நாயுடுன்னு இருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு. அவரை வந்து அவர் எதிரில் ஒரு பலமோடு இருக்கிறது ரெட்டி சமூகம். ரெட்டி சமூகத்துக்காரங்க அவர் கட்சியிலே இல்லையா? இங்க மட்டும் இப்படி ஒரு கற்பிக்கப்பட்டிருக்குது. இந்த திருட்டு கூட்டத்தால கற்பிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களை ஏமாத்துறதுக்காக கற்பிக்கப்பட்டிருக்கு. இல்லை, இப்போ வந்து தமிழ்நாடு அரசே இப்படி சொல்லியிருக்கு. தெரு பெயர்கள், குடியிருப்பு பெயர்கள், இப்போ காலனின்னு இருக்கிறதாகட்டும், தெரு பெயர்கள், இது ஊர் பெயர்கள், இதெல்லாம் அந்த சாதி ஒட்டோடு இருக்கிற இதெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. அது வந்து அதாங்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எருமாடு ஏரோப்ளேன் ஓடிச்சான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கதை அது. அதாவது வந்து எதையோ ஒன்று சொல்லி பெணாத்துறது. இவர்களே வந்து அங்கே போனால் தேர்தல் வரும்போது இந்த சாதியை தான் நிறுத்தணும், இந்த சாதிக்காரன் தான் அதிகமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாதியை வந்து ஒருத்தன் எதிரில் வேட்பாளர் நிறுத்திட்டான்னு வச்சுங்க. உதாரணமாக ஒரு தேவர் வந்து அதிமுக பக்கம் நிற்கிறாரு, தேவேந்திரர் வந்து திமுக பக்கம் நிற்கிறாரு. அந்த இடத்துல வேணும்னே சாதி கலவரத்தை கூட உண்டு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம். சரிங்களா? அவன் வந்து எப்படிங்க நீங்கள் வந்து இங்கே நம்ம தானே ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தமிழ் சமூகத்துக்குள்ளே சாதி பிரச்சனைகளை தூண்டி விட்டு குளிர் காயிற ஒரு கட்சின்னா அது வந்து திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் அதனால் நாம் வந்து பட்நாயக்குன்னு இருக்கானா, இங்கே வந்து நாயுடுன்னு இருக்கானா, அங்கே கவுடான்னு இருக்கானா, அங்கே பானர்ஜின்னு இருக்காங்களா, என்ன சட்டார்ஜின்னு இருக்காங்களா, எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் சாதி வெறியோடு திரியிறாங்களா? அப்படி ஊரே தெரியாத போது இங்கே மட்டும் திரிவான்னு ஒரு பைத்தியக்காரன் முட்டாள்கள் சொல்லி வச்சுருக்கான்னு நம்ம எடுத்துக்கிடணும். தமிழர்களை முட்டாளாக்குறதுக்கு ஒரு முட்டாள் சொல்லிவிட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நிறைய விரிவாக பேசியிருக்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பேசுவோம். அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி. நன்றி.